தோற்ற பாலம் வேலை செய்ய துவங்க கண்டாவளைக்கும் புளியம்பொக்கனைக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த தொங்கு பாலமானது இந்த நடந்து முடிந்த அனர்த்தத்துக்கு பிறகு பழுதடைந்திருந்தது. முற்றுமுழுதாக பழுதடைந்த பின்னர் இந்த வீதி போக்கு மக்கள் பாவனைக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. தற்போது நாடாளுமன்ற ரீதியிலே நடந்த அனர்த்தத்தின் காரணமாக உலக நாடுகள் எல்லாம் ஸ்ரீலங்காவின் பக்கம் திரும்பி இருக்கின்றது. அதன்படியிலே எங்களுடைய அயல் அண்டை நாடான அல்லது தொப்புக்கொடி உறவுகளான இந்தியா எங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருந்தது. அது மட்டுமல்லாமல் நேரடியாக இந்த இடத்திற்கு வந்து இந்த பாலத்தை, அதாவது இந்த நாங்கள் நின்று கொண்டிருக்கின்ற இந்த பாலத்தை தாங்கள் முற்றுமுழுதாக புனரமைத்து தருவதாக எங்களுடைய அரசாங்கத்தோடு கதைத்திருக்கிறார்கள். அது நடக்கவும் செய்திருக்கிறார்கள். அது தற்போது அந்த காணொலியை தான் நீங்கள் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறீர்கள். இந்திய இராணுவ வீரர்கள் இந்த இடத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஏன் இங்கே வந்தார்கள், எப்படியெல்லாம் இந்த பாலத்தை பொருத்தப் போகிறார்கள் என்பதை பார்க்க ரஜுவலாக் யூடியூப் சேனலுக்கு இது அந்த முதல் தடவையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாருங்கள், காணொலிக்குள் போகலாம். ஆமாம், வணக்கம் பேர் உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு இந்தியா இராணுவத்தினுடைய இந்த பாலம் கட்டுறதை நாங்கள் இந்த காணொலியோட பார்க்க போகிறோம். அது சம்பந்தமாக என்ன நடக்குதுன்றதையும் இந்திய இராணுவத்தினர் என்னென்ன புனரமைப்பு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இந்த காணொலி ஃபுல்லாக பார்க்கலாம். கூடுதலாக இந்த இடத்துல நிறைய இராணுவத்தினர் தான் இந்த புனரமைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பாலத்துடைய உதிரி பாகங்களை இந்த இடத்துல தாக்கி கொண்டிருக்கிறேன்.
இந்த இடத்துல தான் ஒரு பாரியதொரு மின்பராக்கியை, அதாவது பாரம் தூக்கியை வைத்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த பாலத்துக்குரிய நிறைய உதிரி பாகங்கள் இந்த இடத்துல கொண்டு வர வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்துல ஸ்ரீலங்கா இராணுவத்தினரும் இந்தியா இராணுவத்தினரும் இணைந்து தான் இந்த இந்தியா இராணுவத்தினருடன் இணைந்த சில வேலைகளை ஸ்ரீலங்கா இராணுவத்தினரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல வந்து இதுதான் அந்த உடைஞ்ச முழுமையான தோற்ற பாலம். அந்த பாலம் தான் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லிச்சோன்னா, ஸ்ரீலங்கா இராணுவத்தினரும் இந்திய இராணுவத்தினரோடு சேர்ந்து இந்த புனரமைப்பு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு வருவதாக இங்கே இருக்கிறவர்கள் கூறி வருகிறார்கள். இந்த இடத்திலே இந்த பாலம் புனரமைப்பித்து கொண்டிருக்கின்ற நேர காலத்திலே இதற்கு மாற்று பாதையாக அந்த பாதையை பாய்க்கிறார்கள் மக்கள். இது உடைந்த பாலம். மண் போக அப்படி காலமே சரி நல்லதாக கிடந்தது. அதுலேயே ஒரு சாடை ஒரு சின்ன பம்பிங் இருந்தது. நடுவ விரைக போய் கொஞ்சம் 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 அப்படியே ஃபுல்லாக இறங்கி நல்லா இருந்தது. இந்த கீழே அரிஞ்சு தான் அது இறங்க வேண்டிய இருந்தது. எல்லாத்தையும் இப்படி ஒரே சமனாயிரம் இங்கேருந்து அடிச்சு ஓடி வர அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கீழே அரிச்சு அப்படியே சாஞ்சிட்டு
இந்த இடங்கள் வந்து நார்மலாகவே அன்று அனர்த்தம் நடந்த அன்று எங்கேயோ இருந்த மண்ணுகளை கொண்டு வந்து குமிச்சிருக்கு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஆனால் இந்த அனர்த்தம் நடக்கிற போது யாராவது நாங்கள் மாட்டி இருந்தால் எங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? பாலம், இந்த பாலம் தற்போது மக்கள் பாவனைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறபடியால் மக்களுக்கு வந்து பெரியொரு சிரமங்களால் வந்து சிரமத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. நிறைய இடங்களை சுற்றி மக்கள் என்ன முக்கியமாக எங்களுக்கு கூடி நிறைய இடங்களால் வந்து நாங்கள் சுற்றி கொண்டு போக வேண்டிய கிடக்கு. இப்போ நாங்கள் இந்த இரும்புகளை பாருங்க, பெரிய இரும்பு, பார்க்கவே பயமாக கிடக்கு இந்த இரும்பு. இதைத்தான் பூட்ட போகிறாங்க அவ்வளோடாக. இந்த டைம் வந்து டீ பிரேக், டீ குடிக்கணும் அவ்வளோடாக. Tiga Thank you. You gave us. Thank you so much. Thank you so much. இந்த இடத்திலே ஒரு பரபரப்பான சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கிறது. இதைவிட முக்கியமானதாக ஒன்று இருக்கிறது. நாங்கள் இந்திய இராணுவத்தினர் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே தமிழ் பேசுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த இடத்திலே தற்காலிகமாக இந்த பாலம் பொருத்துவதற்காக பணிபுரிகிறதுக்கு வருகை தந்தவர்களில் தமிழ் இராணுவ வீரர்களும் அடங்குகிறார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஐட்டம் ஒன்லி இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு மாதம் போடணும். அந்த மாதிரி டைமில் திருப்பி ரெண்டுமே மிஸ் ஆகிட்டு மேக்ஸிமம் 1 மந்த் 2 மந்த் யூஸ் பண்ண ஐட்டம் தான் இந்த பக்கம். எப்போ வெளிக்கண்ட்ரி அதர் கண்ட்ரிக்கு வந்தாச்சு நாங்கள் அதை திரும்ப உங்கள்கிட்ட நாங்கள் எடுத்து போவாங்க. நாங்கள் எடுத்து போகிறோம். அங்கே இந்த பாட்டி கொஞ்சம் டீ பிரேக் பண்ணலாம். இப்போ இது வண்டியை எடுத்து கண்டோட்டி शोल्डर में रखने आराम ही जाएगा. जी इंजन डाउन पर किरा डाउन पर इधर ரெண்டு தடவை எக்ரிமெண்ட்டா? இத்தனை வருஷம் வாங்கிக்கலாம் நீங்களா? இது வந்துட்டு நீங்கள்
உங்களோட மெயின்டெனன்ஸ் இதுக்கு பின்னாடி எப்படி பண்ணுறாங்க அதை பொறுத்து. மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணியாச்சுன்னா அது லைஃப் லாங் ஓடிட்டு இருக்கும். நாங்கள்லாம் லே லடாக்கு ஐஸ் இருக்கிற ஏரியாலாம் இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணிட்டு நாங்கள் வருஷக்கணக்காக யூஸ் பண்ணுவோம். மேலாலே கொடுத்துருவோம், செக்யூர் பண்ணிடுவோம், போட்டுருவோம். வண்டி ஸ்மூத்தாக ஐடியா நல்லா போகும். அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஹெவி ப்ரெஷர் வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்து போகணும். பாக்கி நார்மல் வெஹிக்கிள் கார் இந்த மாதிரி ட்ரக் இந்த மாதிரி ஓரமா எடுக்க முடியாதுப்பா. இங்க போகணும், அங்கதான் போகணும், வேற ஆப்ஷனே இல்லைங்க. கீழே பார்க்காம வந்து விழுந்துட்டாரா. இந்த இடத்துல வந்து பஸ்ஸில் இறங்கி வந்து சனம் அங்கால பாதையை கடக்கிறதுக்காக போய் கொண்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு சன நெருக்கடியே வருது. என்ன இங்கே இருக்கிற இராணுவ வீரர்கள் வந்து இங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறபடியாக நிறைய பேர் உங்களுக்கு தெரிந்த எங்களுடைய ஆக்கள் இந்த குணம் இதை புதினம் பார்க்கறதுக்காக நிற்கிற ஆக்களும் கூடுதலாக இருக்குது. அதனால் உண்மையிலேயே இந்த பாதையை கடக்க வேணும் என்ற ஒரு தேவைப்பாடு உள்ளவர்கள் இந்த கடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக பாருங்க. இந்த இடத்துல வந்து நிறைய கூடுதலாக நிறைய பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய தொடர்ச்சியாக ரக வாகனங்களில் வந்து இந்த பாலத்தை பொருத்துவதற்கான உதிரி பாகங்கள் இந்த இடத்துல வந்து கொண்டு இருக்குது. அதை வந்து இந்திய இராணுவத்தினர் தான் அதை செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் வெறும் பார்வையாளராகவே இருக்கதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் பெருசாக உதவி செய்கிற மாதிரி தெரியலை. ஆனால் எல்லாமே அவங்களாம் செய்கிறாங்க. இந்த இடத்துலேயே முற்றுமுழுதாக இந்திய இராணுவ வீரர்கள் மட்டுமே வேலைகள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா போலீஸார் காவல் கடமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாதைகளை மக்களை ஒழுங்குபடுத்தி விடுவதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற வீரர்களுக்கு இவர் தான் பொறுப்பாக நிற்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல வருகிற உயர் அதிகாரி
இந்த இடத்துல நிறைய உதிரி பாகங்கள் இந்த இடத்துல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்க்க வேறு ஏதோ மாதிரி இருக்குது. இப்போ நான் போய் கொண்டிருக்கிற பாலம் தான் அந்த உடைஞ்ச பாலம். அதுக்கு தற்போது அந்த ஏதோ கலட்டி கொண்டு இருக்கேன். அதே மாதிரி பாப்பம் என்ன செய்யணுன்னு சொல்லி ஒரு ஆபத்தான வேலை தான் இதுகள். இந்த இடத்துல இந்த பாலங்களை கலட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர், எங்களுடைய இராணுவ வீரர்கள் இந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிடையாக்கள் தெரியும் தானே, புதினமாகிறதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்குன்னு அதுதான் இதில் கூடுதலாக நிற்கணும். வேலை செய்கிறார்களும் இந்திய இராணுவத்திலும் ஸ்ரீலங்கா இராணுவத்திலும் வேலைக்கு பணியமர்த்தப்பட்டவர்களும் குறைவாக இருக்கிறார்கள். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு அதாவது முரசுமட்ட கண்டாவளைக்கும் புளியம்பொக்கனைக்கும் இருக்கிற இடையில் இருக்கின்ற இந்த பாலத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இந்த பாலத்தை இந்திய இராணுவ வீரர்களின் உதவியுடன், இந்திய சென்ற அரசாங்கத்தின் உதவியுடன் இந்த இடத்திலே எங்களுடைய ஸ்ரீலங்கா இராணுவத்தினரும் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்களுக்கு உள்ள இந்த பாதை புனரமைக்கப்பட்டு விடும் என்று சொல்லி இந்திய உயர் அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார். நாங்கள் கேட்டபோது எத்தனை நாளைக்குள்ளே இதை முடிப்பீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் கூறினார், இந்த இடத்திலே இருக்கின்ற ஒரு உயர் அதிகாரி ஒரு 7 நாட்களுக்குள் இந்த வேலைகள் பூரணமாக முடிந்துவிடும், 7 நாட்களுக்கு பிறகு இந்த இடத்திலே மக்கள் பாவனைக்காக இந்த பாலம் திறந்து வைக்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார். இந்த பாலத்தில் இருக்கிற சகல இதுகளையும் நாங்கள் இதை காணொலியில் இணைத்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த இடத்துலையும் பாருங்க, இந்த இடத்துல வந்து அவையில் என்ன செய்திருக்குன்னு அந்த ஒவ்வொரு சாமான்களையும் ரக்கி கொண்டு இந்த இடத்துல பாடுபாடாக அடுக்கிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டுறான், அதை நான் ஏன் இப்படியெல்லாம் பாடுபாடாக அடுக்கிறீங்கள்னு சொல்ல, வேலை செய்ய துவங்கிவிட்டால் எங்கெங்கே இந்த பார்ட்ஸ் இருக்குமென்னு சொல்லி பார்க்க தெரியக்கூடிய மாதிரி வேணுமாமன்னு சொல்லி அவர்கள் அதையும் கூட்டுப்போம். உண்மையிலே அது சரியான வேலை தான். பாருங்கள், நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கோ, அந்த பக்கம் போக கூடாது. இந்த பிளேட் அவுட் பண்ணு. இது ரெண்டையும் அவுட் பண்ணி பேக்ல போடணும். 2 4 6 8 9 10 11 12 13 10. அவ்வளோதான். இது ஆயிருக்குல்ல, க்ளோஸ் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ஸ்டோரு இன்னும் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். இதை மூவ் பண்ணு. உண்மையில் வந்து பெரிய கேடரெல்லாம் பாவம் தாங்கள் தனியாக தூக்குறாங்க.
ഇപ്പോൾ നോക്കിയാൽ പെണ്ണ് എന്ത് വൃത്തിക്കെടുക്കുന്നു. ഇത് അങ്ങനെ അങ്ങ് വെക്കുകയാണെങ്കിൽ സെറ്റായിരുന്നു. പക്ഷേ ഇതിന് താഴെ ഇട്ട് ചരി വെച്ച് അടച്ച് இதில் வந்து இருக்கிறவ சொல்லணும்னு சொன்னால் எல்லா இந்திய இராணுவத்தில் வந்து எல்லா ஸ்டேட்லேருந்து மக்கள் இருக்குன்னா ஆனால் எல்லாருக்குமே தமிழ் தெரியும் அந்த மாதிரி குறிப்பிடுவேன்.